காற்று சூப்பராகவே இருக்குது. அப்படியே ஒரு பீஸ்ஃபுல்லாக இங்கே பார்த்துட்டு சில்ட்ரன்ஸ் விளாட்றதுக்குலாம் தனியாக ஒரு பார்க்கில் வச்சுருக்காங்க. மீன் பிடிக்க போயிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல வந்து மீனோட டேஸ்ட் சூப்பராகவே இருக்கும். ஹெலிகாப்டர் இறங்குறதுக்கு ஹச் பேட் கூட வச்சிருப்பாங்க. கைஸ், வெல்கம் பேக் டு பட்ஜெட் பாசி சேனல். இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட்ல உள்ள தொண்டிக்கு பக்கத்தில் உள்ள எம்ஆர் பட்டினங்கிற ஊருக்கு தான் வந்திருக்கோம். நாங்கள் ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்டோட கல்யாணத்துக்கு தான் தொண்டிக்கு போயிருந்தோம். அங்கே வந்து ஹார்பார்லாம் இருக்கும். தாமிரபரணி படம் ஷூட்டிங்கில் கூட ஹார்பார் சீன்லாம் வரும். இப்போ அந்த ஹார்பார் வந்து பராமரிப்பு இல்லாமல் இருக்குது. நான் பேசி முடிச்சோன்னா அந்த கிளிப்பிங்ஸ் போடுறேன். அங்கே போகிறதுக்கு தடை பண்ணியிருந்தாங்க, அதனால் அந்த இடத்துக்கு போகல. அது மட்டும் இல்லாமல் என்ன பார்த்தீங்கன்னா, தொண்டிலேருந்து எஸ்பி பட்டினம் வரைக்கும் ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்டில் உள்ள கடற்கரையில் அந்த பாசி அதிகமாக இருக்கும். இது வந்து வலையில் வந்துக்கிட்டே இருக்கும். இதுதான் மீன் அதிகமாக சாப்பிடும். இந்த தொண்டியில் உள்ள மீனோட டேஸ்ட்டில் தனியாகவே இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி பாசிலாம் சாப்பிட்டு அதோட டேஸ்ட்டு தனியாக இருக்கும். கடலில் வந்து அடிக்கடி இது வந்து ஒதுங்கிடும். அதனால் கொஞ்சம் நீட்டாக இருக்காது கடல் பார்க்குறதுக்கு. மற்றபடி அலையும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபோர்ஸலாக இருக்குது, மைல்டாக தான் இருக்கும். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கு பார்த்தீங்கன்னா, எம்ஆர் பட்டினத்தில் உள்ள ராயல் பீச்சுங்கிறத வந்திருக்கும். இதை வந்து நல்லா சூப்பராகவே டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. பீச்சை ரெடி பண்ணியிருக்காங்க ஓரளவுக்கு. பார்த்தீங்களா, இங்கே வந்து குழந்தைங்க சேஃபாக நின்று இங்கே நின்று பீச்சை ரசிக்கிற மாதிரி கட்டியிருக்காங்க. அப்புறம் இந்த கேட் மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க. இது நாங்கள் ஓப்பன் பண்ணி தான் வந்தோம். இது வந்து ஒரு 3:30 ஓப்பன் ஆகும். அங்கே நாங்கள் வந்த வழியில் எல்லாமே காட்டுறேன். இங்கேருந்து பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குங்க கடலோட வியூ. நீங்களே பாருங்களேன், செமையாக இருக்குது. காற்று சூப்பராகவே இருக்குது. அப்படியே ஒரு பீஸ்ஃபுல்லாக இங்கே பார்த்துட்டு இப்போ நம்ம எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட்டு எங்கள் ஊரில் உள்ள எஸ்பி பண்ண எங்கள் பாட்டியோட ஊர், அந்த ஊர் கடற்கரையும் அந்த ராயல் பீச்சில் எப்படி இருக்குன்னு அங்கே உள்ளே போய் பார்க்கலாம். இப்போ தான் இதெல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்புறம் கிட்ஸ் விளையாடுறதுக்கு பார்க்கெலாம் இருக்குது. ஒரு 3:30 ஓப்பன் ஆகும். நீங்கள் எம்ஆர் பட்டினத்துக்குள்ளே வந்தீங்கன்னா லாஸ்ட் எண்டிங்லேயே ஒரு இடம் இருக்குது. ராயல் பீச்சுன்னு போர்டு போட்டு சில்ட்ரன்ஸ் விளையாடுறதுக்குலாம் தனியாக ஒரு பார்க்கில் வச்சுருக்காங்க. இப்போ 3:30 தான் ஓப்பன். நாங்கள் முன்னாடியே வந்துட்டோம். இந்த இவன் தான் ஆல்ரெடி வந்திருக்கான், ஹர்ஷத். இவன் தான் வந்து சொன்னால் இங்கே எம்ஆர் பட்டினத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு பீச் இருக்குன்னு. இவர் தான் ஆஷிக். கேட்டில் க்ளோஸில் இருக்குது. நாங்கள் அப்படியே வந்துட்டோம் உள்ள. ஒரு 500 மீட்டராச்சும் நடக்கணும். 500 மீட்டர் இருக்கும்ல, ஒரு 500 மீட்டராச்சும் நடந்து வரணும். பைக்கே உள்ள அலோடு தான். ஆனால் இப்போ கார் பார்க்கிங் இருக்குது. ஒரு 3:30க்கு மேலே வந்தால் இதுக்குள்ளே வரலாம். கடையெல்லாம் இருக்குது, ஸ்நாக்ஸ்லாம். இப்போ நம்ம சீக்கிரமாக வந்துட்டோம், ஓப்பன் இல்லை. மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு வந்தனால அப்படியே இந்த பீச்சை பார்க்கலான்னு போனோம். தொண்டி கடற்கரைக்கு போனால் அங்கே ஃபுல்லாக அந்த பாசி தான் நிறைய இருக்குது. அங்கே வந்து மீன் வந்து பிடிச்சிட்டு இருப்பாங்க. போட்டில் நிறைய இருந்துச்சு. இந்த கிளிப்பிங்ஸ் வந்து நான் லாஸ்ட்டில் போடுறேன், எண்டிங்கில் போடுறேன். அதே மாதிரி அந்த தொண்டி ஹார்பார் வந்து நாங்கள் சின்ன வயசில் இருக்கும் போதில் அந்த இடத்துக்குலாம் போயிருக்கோம். தாமிரபரணி படம் ஷூட்டிங்லாம் அதில் எடுத்திருக்காங்க. விஷாலோட வண்டியை வந்து அந்த ஹீரோனி வந்து தள்ளி விட்டுருவாங்க. அந்த ஷூட்டிங்கில் அங்கே தான் எடுத்தாங்க. ஆனால் இப்போ வந்து ஒழுங்காக பராமரிக்கிறதுனால அந்த இடத்துக்குள்ளே போகாத அளவுக்கு இருக்குது. அந்த கிளிப்பிங்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங் வசதியெலாம் இதில் இருக்குது. கேமராவும் இருக்குது. ஒரு 3:30க்கு மேலே வந்தீங்கன்னா ஓப்பனில் இருக்கும். நாங்கள் ஒரு 3 o'clockே வந்துட்டோம். வண்டியில் வந்து ஈஸியாக இருக்கும். ரோடு நல்லா போட்டிருக்காங்க. கைஸ், என்ட்ரன்ஸ் கிட்ட வந்தாச்சு. ஹார்பார்க்குலாம் வந்திருக்கேன். இந்த ஹார்பார்ல கூட தாமிரபரணிங்கிற படத்துல ஒரு ஷூட் கூட நடந்திருக்கும். விசாவோட வண்டி வந்து தண்ணிக்குள்ள ஹீரோ தள்ளி விட்டு விடுவாங்களா, அது இந்த இடம் தான். ஆனா இப்போ வந்து அந்த இடத்துல என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆக்சுவலி இந்த பாலம் வந்து பராமரிக்காம இருந்து இந்த நிலைமைக்கு வந்துருச்சு. அதனால இதுக்குள்ள நுழையக்கூடாதுன்னு போட்டிருக்காங்க. ஆனா ஃபர்ஸ்ட் நாங்க அந்த எண்டு வரைக்கும் போவோம். அங்கே ஹெலிகாப்டர் இறங்குறதுக்கு ஹச் பேட் கூட வச்சிருப்பாங்க. சூப்பராகவே இருக்கும். பட் இந்த டைம் நான் வரும்போது இதை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா பராமரிப்பே இல்லாமல் கொஞ்சம் டேமேஜாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஹார்பர். அதனால் அப்படி வைக்கல. இப்போ நம்ம அடுத்த ஒரு பீச்சுக்கு போகிறோம். அங்கே பார்த்தீங்கன்னா மீன் பிடிக்க போயிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல வந்து மீனோட டேஸ்ட் சூப்பராகவே இருக்கும். இங்கே வந்து ஃப்ரெஷ்ஷான மீன்லாம் அப்படியே கிடைக்கும். பட் இப்போ இந்த ஹார்பார் மூடி இருக்கனால நம்மளால வீடியோ கவர் பண்ண முடியல. நெக்ஸ்ட்டு எம்ஆர் பட்டினங்கிற ஊர் இருக்கு. போகிற வழியில் ஒரு 5 ஊர் இருக்கு. அந்த 5 ஊர்லேயுமே பீச் இருக்கும். அதில் எம்ஆர் பட்டினங்கிற பீச் வந்து சூப்பராக இருக்கும். அப்புறம் எஸ்பி பட்டினங்கிற எங்கள் பாட்டி ஊரில் உள்ள பீச்சும் உங்களுக்கு காட்டுறேன், வாங்க போகலாம்.
கைஸ், நேற்று எம்ஆர் பட்டினத்தோட விளாக் முடிச்சுட்டு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் வந்து அரியமான் பீச்சிலேருந்து வந்திருக்கோம். இன்றைக்கி அந்த வீடியோ எண்டிங் பண்ணதுனால இங்கே எண்டிங் கொடுக்குறேன். எஸ்பி பட்டினத்தோட கடற்கரை இப்படி தான் இருக்கும். அந்த எம்ஆர் பட்டினத்தில் எப்படி பாசி இருந்துச்சோ அதை விட டபுளாக தான் இருக்கும். அலைகளாக சூப்பராக வந்துட்டு இருக்கு, நல்லாவே இருக்கும். இந்த ஊர் மக்கள்லாம் இங்கே வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க, அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். இந்த ஊரில் தான் 4th வரைக்கும் படித்தேன். அதுக்கப்புறம் தான் கோயம்புத்தூர் வந்திருந்தேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நேற்று உங்கள்கிட்ட என்ன சொன்னேன்னா சூரியன் மறையிறதை காட்டுறேன்னு சொன்னேன். ஆனால் சூரியன் வந்து அந்த சைடு தான் மறையும். ஆனால் இன்னைக்கு காலையில் என்ன பிளான் போட்டோன்னு பார்த்தீங்கன்னா, சூரியன் இங்கேருந்து உதயமாகிறத பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். காலையில் ஒரு 5 மணிக்கு மேலே வந்தோம்னா சூரியன் உதயமாகவும் செமையாக இருக்கும். ஆனால் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நேற்று போன டயர்ட்லேயே தூங்கிட்டேன். காலையில் எந்திரிச்சு வீடியோ பண்ண முடியல. உடனே நாங்கள் வந்து அரியமான் பீச்சுக்கு போயிட்டோம். இந்த வீடியோ நீங்கள் பார்த்து முடிச்சோன்னே அரியமான் பீச்சோட விளாக் வந்து நெக்ஸ்ட்டு வீடியோவில் வரும். இதே மாதிரி ட்ராவல் கண்டென்ட் வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுங்க. நெக்ஸ்ட் இதே மாதிரி ட்ராவல் கண்டென்ட்டில் சந்திக்கலாம். பாய் பாய், see you.